அயோத்தியா என்ற நாட்டில் ஒரு நேர்மையான மன்னன் வாழ்ந்தார். அவருடைய பெயர் தசரதன். அவர் மிகவும் நல்லவன். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு ராஜா குழந்தைகள் இல்லாமல் எப்படி ராஜ்யம் நடத்த முடியும்? இதனால் தசரதன் மிகவும் கவலையில் இருந்தார். அவர் பல யாகங்கள் செய்தார். ஆனால் ஒன்றும் வேலை செய்யவில்லை. ஒரு நாள் அவரது மந்திரி வசிஷ்டர் ஒரு யோசனை சொன்னார். ராஜா நீர் பிரகாமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்றார். தசரதன் உடனே ஒப்புக்கொண்டார். அவர் யாகத்தை நடத்தும் குருவாக ரிஷ்யசிங்கரிடம் உதவி கேட்டார். யாகம் பெரியதாக நடைபெற்றது. யாகத்தின் முடிவில் ஒரு தெய்வீக மனிதர் தோன்றினார். அந்த மனிதர் தசரதனிடம் ஒரு பானையை கொடுத்தார். அதில் பாயாசம் இருந்தது. இந்த பாயாசத்தை உங்கள் மனைவிகளுக்கு கொடுங்கள். அவர்கள் நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள் என்று கூறினார். தசரதன் மகிழ்ச்சியுடன் அந்த பாயாசத்தை கொண்டு சென்றார். அவர் தனது 3 மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தார். முக்கியமாக கௌசல்யா, கைகேயி மற்றும் சுமித்ரா. சில மாதங்களுக்குப் பிறகு அயோத்தியா மகிழ்ச்சியில் விழுந்தது. கௌசல்யா ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். அவனே ராமன். கைகேயிக்கு பாரதன் பிறந்தார். சுமித்ராவுக்கு இருவரும் லட்சுமணன் மற்றும் சத்ருகன். அயோத்தியா முழுவதும் சந்தோஷம். தேவதைகள் கூட மகிழ்ந்தனர். இதுவே ராமரின் பிறவிக்கான ஆரம்ப கதை. அடுத்த பகுதியில் ராமர் வளர்ந்து பெரியவராகும் கதையை பார்க்கலாம்.